அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு. மட்டக்களப்பில் போலீசார் விசேட சோதனை நடவடிக்கை. பாடசாலைகளில் ஏற்படவுள்ள திடீர் மாற்றம். தனியார் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் காலாவதியான ரசாயனங்கள். இசாரா செவ்வந்தியின் தாய் சிறைச்சாலையில் மரணம். யாழில் கோடி ரூபாய் பெறுமதியான கஞ்சா மீட்பு. வவுனியா யாழ் வீதியில் தமிழர்களின் நடைபாதை கடைகள் அகற்றம். எல்ல சுற்றுலா விடுதி எரிந்து நாசம். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக பல்வேறு பகுதிகளில் காட்டுத்தீ பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. காட்டுத்தீ பரவல் தொடர்பான தகவல்களை 117 என்ற துரித இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் எனவும் அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அத்தியாவசியமற்ற நடவடிக்கைகளுக்கு குடிநீரை பயன்படுத்துவதை குறைத்து அத்தியாவசிய அன்றாட நடவடிக்கைகளுக்கு மட்டும் நீரை பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் பிரதி பொது முகாமையாளர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு நகரில் விமானப்படை மற்றும் போலீசார் இணைந்து விசேட சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். முக்கிய சந்திகள் மற்றும் வீதி சுற்றுவட்ட பகுதிகளில் வீதிகளில் பிரயாணித்த மோட்டார் சைக்கிள் மற்றும் வாகனங்களை நிறுத்தி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை நேற்றைய தினம் இரவு மேற்கொண்டதில் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் ஜூன் 30ஆம் தேதி வரையிலான 6 மாதங்களில் சுமார் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனை தடுப்பதற்கு கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தரவின் ஆலோசனைக்கு அமைய மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் லலித் லீலாரத்தினவின் வழிகாட்டலில் முக்கிய சந்திகளில் வாகனங்களை சோதனையிடும் நடவடிக்கை ஆரம்பித்து வைத்துள்ளார். இதில் முதற்கட்டமாக மட்டு தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள நகர்பகுதிகளில் உள்ள முக்கிய சந்திகள், வீதி சுற்றுவட்ட பகுதிகள், விமானப்படை மற்றும் போலீசார் இணைந்து சம்பவத்தினமான நேற்றிரவு 7 மணி தொடக்கம் இரவு 11 மணி வரையில் அந்த வீதிகளின் ஊடாக பிரயாணித்த மோட்டார் சைக்கிள் வாகனங்களை நிறுத்தி பாரிய சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தனர். இதன்போது தகப்பனார் தலைக்கவசம் அணிந்தும் பிள்ளைகளுக்கு தலைக்கவசம் அணியாது மோட்டார் சைக்கிளில் பிரயாணித்தவர்களை எச்சரித்தும் சாரதி அனுமதி பத்திரம், வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் பதவி புத்தகங்கள் போன்ற ஆவணங்கள் இல்லாது பிரயாணித்தவர்களுக்கு எதிராகவும் தண்டப்பணம் மற்றும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாடசாலைகளில் ஒரு பாடத்திற்காக ஒதுக்கப்படும் நேரம் 50 நிமிடங்களாக அதிகரிக்கப்படுவதோடு 8 ஆக காணப்பட்ட பாடத்திட்ட அமைப்பு 7 ஆக குறைக்கப்படும் என உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சு செயலாளர் நாளக்கு கழுவ தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து தெளிவுபடுத்தும் கூட்டம் நேற்று அனுராதபுரத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தரம் 1 முதல் 6 வரை வகுப்புகளில் இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் நேர மாற்றம் மற்றும் பாடத்திட்ட முறைகள் குறைப்பு அனைத்து தரங்களுக்கும் பொருத்தமானதாகும். இது தொடர்பில் பாடசாலை நிர்வாகம் அறிந்திருக்க வேண்டும். எவ்வாறு காலத்தை ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பில் இந்த வருடமே நாம் 1,00,000 ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். இதில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணியமர சூரியவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேரிக்கம பஷ்யாள பிரதான வீதியில் மெல்லகாவ பகுதியில் நடந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். தனியார் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரும் பலத்த காயமடைந்து பத்துப்பட்டிவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இருவரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 25 மற்றும் 35 வயதுடைய அமிதிரிகள மற்றும் தெஹியோவுட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் விபத்து தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பல்லேவள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஆய்வு கூடத்தில் சுமார் 2 கோடிக்கு மேல்
காலாவதியான ரசாயனங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளை பாதுகாக்கும் வைத்தியர்களின் சங்க கூட்டணியின் தலைவர் டாக்டர் சமல் சஞ்சீவ குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதன்படி காலாவதி திகதி அண்மித்த ஆய்வு கூடத்திற்கு பயன்படுத்தப்படும் எதிர்வினையாற்றும் ரசாயனங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனால் பல்லாயிரக்கணக்கான நோயாளர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று விசேட ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் அரசினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வின்படி கடந்த 3 ஆண்டுகளில் தேசிய வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் மருத்துவ விநியோக பிரிவின் ஒப்புதல் இல்லாமல் உள்ளூரில் வாங்கப்பட்ட ரசாயனங்களின் பெறுமதி 2500 மில்லியனுக்கும் அதிகமாகும். இதில் கிட்டத்தட்ட 13 மில்லியன் பெறுமதியானவை காலாவதியாகிவிட்டது. கேகலியர் ராம்பக்வெல செய்ததை விட 10 முதல் 15 மடங்கு பாரிய பரிவர்த்தனை கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்திற்குள் மட்டும் செய்த கணக்காய்வில் சுமார் 5000 ரசாயன உபகரணங்கள் இந்த வழியில் வாங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரபல பாதாள உலக குழு தலைவர் கடைமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வதி என்ற பெண்ணின் தாய் சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளார். வெளிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பெண் மாரடைப்பு காரணமாக கடந்த 11ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். இந்த கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் இசாராவின் தாய் மற்றும் சகோதரர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த இசாராவின் தாய் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடைமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்ட இசாராவை இதுவரையில் போலீசாரினால் கைது செய்ய முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் எழுவைத்தீவு பகுதியில் 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கஞ்சா இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. எழுவைத்தீவு கடற்பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றுக்காவல் நடவடிக்கையின் போது கடலில் சந்தேகத்துக்கிடமான முறையில் மிதந்து வந்த பொதியொன்றினை மீட்டு சோதனையிட்ட போது அதனுள் இருந்து சுமார் 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 38 கிலோ 700 கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட கஞ்சா பொதிகளை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஊர்காவல்துறை போலீசாரிடம் கடற்படையினர் ஒப்படைத்துள்ளனர். வவுனியா ஜாழ் வீதியில் புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் இருந்த சில நடைபாதை வியாபார நிலையங்கள் இன்று அகற்றப்பட்டுள்ளன. குறித்த நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாநகர சபையினால் குறித்த கடைகள் அப்பகுதியில் இருந்து அகற்றப்பட்டுள்ளன. அக்கடைகள் இருந்த பொருட்கள் மாநகர சபையின் உளவு இயந்திர பெட்டிகளில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அண்மை காலமாக மாநகர சபையினால் நடைபாதை கடைகள் அகற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் வவுனியா புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் இருந்த தமிழ் மக்களுடைய கடைகள் அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எல்ல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கந்தை கும்புர பகுதியில் ஏற்பட்ட தீப்பரவலில் சுற்றுலா விடுதி ஒன்று எரிந்து நாசமாகியுள்ளதாக எல்ல போலீசார் தெரிவித்தனர். வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்றுடன் வேகமாக பரவிய தீ காரணமாக குறித்த சுற்றுலா விடுதி எரிந்துள்ளதுடன் இந்த தீப்பரவலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். வட்டாரவளை தீயணைப்புத்துறை போலீசார் மற்றும் காப்பீட்டு அதிகாரிகள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையில் தியத்தலாவி இராணுவ படையினரின் ஒரு குழுவும் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டதாக பதுளை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.